ஷேர் மார்க்கெட் பேசிக் டியூட்டோரியலோட அடுத்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்துருக்க கிரியேஷன் வர யூடியூப் சேனல், நான் உங்களோட விஎஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஐபிஓன்ற ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து பிரைமரி மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஐபிஓவில் என்ன வேலை தான் நடக்குது? இன்ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வரானா முதல்ல ஐபிஓவில் போய் தான் அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்பாங்க. அங்கேருந்து தான் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோட களத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரைமரி மார்க்கெட் மாதிரி தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே டோட்டலாக வந்து 2 மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, கம்பெனிஸ் முதல்ல அவங்களோட ஷேரை விற்கணும்னு வரும்போது ஐபிஓவில் போய் விற்பாங்க. அது வந்து பிரைமரி மார்க்கெட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அங்கே விற்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த ஐபிஓவில் இருக்கக்கூடிய அவங்களோட ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். அது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். இல்லை பிரைமரியில் தான் ஐபிஓ இருக்குது, செகண்டரியில் தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் எந்த மாதிரி வேலைகள் நடக்குது, இங்கே கம்பெனி வந்து ஷேர் கொடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் மார்க்கெட்டுக்கான பேசிக் டியூட்டோரியலோட பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ மேபி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ்லேருந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணும் விரும்புறீங்கன்னா இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய மொத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் எல்லாமே கெயின் ஆயிரும். ஐபிஓ இதுக்கு ஃபுல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸ் வந்து முதல்ல எதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்க வராங்க அப்படின்றத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி கொடுக்குற காரணம் அவங்க ஏதோ ஒரு வளர்ச்சிக்கான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, அதை பண்ணுறதுக்கு வந்து பணம் இல்லை, அவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்காக பணம் இல்லை, இல்லாட்டி எனிதிங் ஏதோ ஒரு புது பிளான் இருக்குது அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு, பட் அதுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க கம்பெனியோட மொத்த மதிப்பில், ஐ மீன் இப்போ ஒரு கம்பெனியோட விலை வந்து கிட்டத்தட்ட 1 கோடி இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பங்குகளை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ 1 லட்ச ரூபாய்க்கான ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க வைங்களேன். அதில் எனக்கு வந்து கடன் உதவியாக ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா நான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லேருந்து 50% விற்றுருவேன் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ அந்த கம்பெனியோட 1 லட்ச ரூபா மதிப்பில் இருந்து 50,000 ரூபாய்க்கான பங்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போயிடும். அதுக்கு பதிலாக எனக்கு தேவையான 50,000 ரூபாயை ஷேர் மார்க்கெட்லேருந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக பங்குச்சந்தைனா என்னன்றதை பற்றி சொல்லும் போதே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதான் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு கம்பெனி இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் கம்பெனியோட பல வகையான டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜெனுன் ஆனதா, இது வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்ற A to Z டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு இவங்களோட லைசன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி தரப்புலேருந்து எவ்வளோ கடன் உதவி வந்து கேட்குறாங்களோ அந்த கடன் உதவி வந்து 2 வகையாக வந்து டிபெண்ட் பண்ணி பிரித்து அவங்க வந்து வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எது தேவையோ அந்த கம்பெனிக்கு இந்த 2 ப்ரொசீஜரில் எந்த ப்ரொசீஜர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல் ப்ரொசீஜர் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு பிரைஸ் இஷ்யூனா இப்போ ஒரு கம்பெனியோட விலை, ஐ மீன் ஒரு ஷேர் வந்து 100 ரூபானா 100 ரூபாய்க்கு தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து வாங்கி ஆகணும். அதுக்கு குறைஞ்சோ இல்லாட்டி அதுக்கு அதிகமாகவும் வந்து வாங்க முடியாது. ஸோ ஒரு ஃபிக்ஸடாக அவங்களோட ஷேர் வந்து இவ்வளோ தான் விலை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியே ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட பங்கை வந்து விற்றுருவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைசிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சூஸ் பண்ணுறா இருந்தாலும் அந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு விஷயம் இருக்குது, புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக் பில்டிங் இஷ்யூனா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி தன்னோட ஷேரை வந்து டிபெண்ட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபா என்னோட ஷேர்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அந்த 100 ரூபாய்க்கான குறைஞ்சபட்ச தொகையை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதிகபட்ச தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதிகபட்ச தொகையிலேருந்து குறைஞ்சபட்ச தொகைக்கு வந்து 20% வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம். அதாவது 20%க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அது 10% இருக்கலாம், 15% இருக்கலாம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு 20%க்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னோட குறைஞ்சபட்ச தொகையையும் அதிகபட்ச தொகையும் வந்து நான் ஃபிக்ஸடாக இங்கே வந்து கொடுப்பேன். அதுக்கு 20% வந்து நான் டிஃபரன்ஸ் வந்து வைக்க முடியும், அதுக்குள்ளேயே கூட வைக்கவும் முடியும். இதுதான் வந்து புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனிக்கு இது 2 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2ல ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டு தான் அவங்களோட கம்பெனிக்கு தேவையான கடன் உதவி வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஐபிஓவில் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஐபிஓவில் இந்த மாதிரி கம்பெனியோட ஷேர் வந்திருக்குன்ற இன்டிமேஷன்ஸ் நிறைய செபிக்கான வெப்சைட்ஸ் மூலமாக வந்து நமக்கு தெரிஞ்சு வரும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க,
பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஐபிஓ வந்து 3லேருந்து 10 நாள் தான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 3 நாள் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அங்கே போய் என்ன கம்பெனி நமக்கு வந்து தேவைப்படுதோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கிடணும். ஸோ ஐபிஓலேருந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஏன்னா அங்கே இருக்கும்போது கம்பெனியோடய நீங்கள் வந்து டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த விலையும் வந்து அப்போ உள்ள அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு விலையாக தான் இருக்கும். மேபி அது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோன்னே இன்னமும் குறையலாம், இன்னமும் அதிகமாகலாம், சொல்ல முடியாது. பட் ஐபிஓவில் ஒரு ஃபிக்ஸ்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து புக் பில்டிங்கான இஷ்யூவாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்க்கான இஷ்யூவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு அங்கே கொஞ்சம் கம்மியான விலையில கூட கிடைக்கிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்குவாங்க. மேபி அந்த கம்பெனி ரொம்ப வந்து நல்ல ஒரு கம்பெனி, இது வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நிறைய இன்வெஸ்டர் ஐபிஓல இருந்து வாங்குறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓன்றது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்க்கெட், அங்கே போய் வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. அண்ட் ஐபிஓவில் இப்போ ஒரு இன்வெஸ்டர் அங்கே லிஸ்டான அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டாருன்னா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபிஓவில் வாங்கப்பட்ட ஷேர் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த லாபத்தை வச்சு அது வந்து அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி நமக்கு விற்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து விற்றுக்கலாம், இல்லாட்டி நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சு கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட விற்கலாம். ஸோ அந்த பிரைமரி மார்க்கெட்டான ஐபிஓவில் வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டுன்ற ஃபீல்டில் வந்து அது லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டர் அங்கே வந்து விற்பாங்க. ஸோ விற்கிறது எல்லாமே அவங்களோட இஷ்டம் தான். அது வந்து லாபம் வர மாதிரி தெரிஞ்சுன்னா அதை வந்து விற்பாங்க. மேபி அது வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சால் விற்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் நஷ்டம் தான் அது அவங்களுக்கு. ஸோ அதனால கொஞ்ச நாள் ஆகும் அது ஐபிஓவில் விற்கப்பட்ட அந்த ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஐபிஓவில் வந்து ஒரு கம்பெனிக்கும் இன்வெஸ்டருக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஏற்படுத்தி ஷேர்ஸை வாங்குறதும் அவங்களோட பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறதும் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுவே ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு இன்வெஸ்டரும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ஷேர்ஸை வந்து மாற்றங்கள் பண்ணிக்கிறதும் அந்த பணத்தை வந்து மாற்றங்கள் பண்ணிக்கிறதும் வந்து உதவக்கூடிய ஒரு களம். ஓகேங்களா? ஸோ பிரைமரி மார்க்கெட்னா ஐபிஓ, செகண்டரி மார்க்கெட் தான் இந்த ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஐபிஓவில் பொறுத்த வரைக்கும் அங்கனக்க வந்து வரக்கூடிய எந்த ஒரு கம்பெனி அவனா இருக்கட்டும் அவங்க வந்து லாட் கணக்கில் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ லாட்ன்றது என்னன்ற புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நான் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஒரு 10 வாங்குறேன், 20 வாங்குறேன், 100 வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. பட் ஐபிஓவில் அந்த கம்பெனிக்காரங்க என்னோட ஷேரை ஒருத்தர் வந்து வாங்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா குறைஞ்சபட்சம் 50 ஷேராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லாட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கி தான் ஆகணும். மேபி அந்த லாட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாட்டி நீங்கள் வந்து வாங்க முடியாது. பட் அந்த லாட்டுக்கு குறைஞ்சு அவங்க வந்து தரவே மாட்டாங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு லாட் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். இந்த லாட்டுக்குள்ளக்க இவ்வளோ ஷேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஐபிஓவில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷனாக வந்து நிறைய புஷ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையவே விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட வேண்டியா இருக்கும். அண்ட் ஐபிஓன்றது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்க்கெட். ஸோ அதனால வந்து அங்கே போய் வாங்குறது தான் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் இருந்தாலும் அங்கே கண்டிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஐபிஓனா என்னன்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஐபிஓவில் தான் முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா கம்பெனியுமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கே வருது. அதை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பேசிக்லேயும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருமே வந்து பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான பேசிக் பிகினருக்கான டுட்டோரியல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஎஸ்.